நம்ம பாப்பாவை யாராவது பார்த்தாங்க அப்படின்னா புதுசாக பார்க்குறவங்க இது பையனா உங்கள் பையனான்னு தான் கேட்பாங்க. பொண்ணான்னு ஒருத்தர் கூட கேட்டதே கிடையாது. நாங்கள் சரி சின்ன பிள்ளை தானே அதனால் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கண்டுக்க மாட்டோம். அதை பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் வந்து பாப்பாவுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். பையனை போல தான் இருக்கும். நம்ம பசங்களுக்கு கட் பண்ணி விட்டோன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். சரி சின்ன பிள்ளை தானே இதில் என்ன இருக்குன்னே நினச்சிட்டே விட்டுட்டோம் நாங்கள். ஆனால் இப்போ பெரிய பொண்ணாகவும் அதே மாதிரி முடி வளர்ச்சியே இல்லாமல் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. சரி இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது, பெண் குழந்தை இல்லையா, முடி நல்லா வளர்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால சில மாதங்களாகவே ஹோம் ரெமெடியாக யூஸ் பண்ணி தான் முடி இவ்வளோ தூரத்துக்கு அடர்த்தியாக பாப்பாவுக்கு வளர்ந்துருக்கு. கூடவே வீட்டிலே நம்ம ரெடி பண்ணுறதான ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி இவ்வளோ தூரத்துக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடச்சிருக்கு. அதை பற்றி பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வால்பாறை சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாப்பாவோட ஹேர் க்ரோத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு சின்ன பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு கிளாஸ் அளவு, அதாவது ஒரு 200 மில்லி அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஆலிவ் சீட்ஸ், நம்ம நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் ஆலிவ் விதைன்னு சொல்லுவாங்க, அந்த விதை 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கருஞ்சீரகம் 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வெந்தயம் 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு முடி எந்த அளவு இருக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஜெல் வந்து உங்களுக்கு போதுமான அளவு கிடைக்கும். இப்போ நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம பாயில் பண்ண வைப்போம். இந்த மாதிரி இடையிடையே லைட்டாக ஒட்டி இருக்கிற விதைகளை எடுத்து விட்டோம் அப்படின்னா நல்லா நமக்கு வெந்து வரும். வெந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஜெல் தன்மை போல் இது இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி கொதிக்க விட்டோம் அப்படின்னா ஜெல் வந்து நமக்கு திக்காக கிடைக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆச்சு, நல்லா கொதி வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும்போதே நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ஆறிடுச்சு அப்படின்னா ஜெல்லை வந்து நம்ம எடுக்க முடியாது தனியாக. அதனால் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும்போது வடிகட்டியில் நம்ம இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் வச்சு வடிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நமக்கு வடிஞ்சு வந்துடும். இப்போ அதை லைட்டாக நம்ம இந்த மாதிரி அமுக்கி விட்டு எடுத்தோம் அப்படின்னா பாருங்கள் நமக்கு ஜெல் கிடச்சிருச்சு. இப்போ கையில் எடுத்து காமிக்கிறேன், எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள், நல்ல திக்காக இருக்கும். இதை அப்படியே நம்ம ஹேரில் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஜெல் பார்த்தீங்க அப்படின்னா ஹேரோட க்ரோத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பாப்பாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தையாக இருக்கும்போது எல்லாருமே வந்து கொஞ்சம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பையனான்னு இப்போ வரைக்கும் கேட்டுகிட்டே இருப்பாங்க. பாப்பா கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. வளர்ந்தாலுமே எல்லோரும் கேட்குறது பையனான்னு தான் கேட்பாங்க. ஏன்னா ஹேர் க்ரோத் வந்து பாப்பாவுக்கு இருக்காது, பையன் மாதிரி தான் இருக்கும். நாங்கள் முடியை வந்து கட் பண்ணி விடவும் மாட்டோம். ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா பையன் மாதிரியே தான் இருக்கும். வளர்ச்சி வந்து சரியாக முடி வளர்ச்சி இல்லாமல் பையன் மாதிரியே தான் வந்து தெரியும். சரி பெண் குழந்தைனால நம்ம அப்படியே விட முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஏதாவது நம்ம ஹோம் ரெமெடியாக யூஸ் பண்ணி முடி வளர்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. அதனால் இந்த மாதிரி ஜெல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது இல்லையா. வெந்தயம் குளிர்ச்சி தான், கருஞ்சீரகமும் முடியை வந்து நல்லா கருமையாக இருக்கும், வளர்ச்சிக்கு ரொம்ப உதவும். ஆலிவ் விதையும் பார்த்தீங்க அப்படின்னா முடியை நல்லா சாஃப்டாகவும் நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அந்த ஜெல்லை தான் எல்லா பக்கமும் இந்த மாதிரி நம்ம நல்லா தேய்ச்சி விடலாம். தேய்ச்சி விட்டுட்டு உங்களுக்கு மசாஜ் பண்ணணும்னு டைம் இருந்தால் மசாஜ் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். குழந்தைங்க அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஊற வச்சாலே போதும் தலையிலே. நம்ம பெரியவங்க யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு 1/2 hour கிட்ட தலையிலே ஊற விட்டுட்டு அப்புறமா நம்ம குளிக்கலாம்.
சின்ன பிள்ளைங்க அப்படிங்கிறனால ரொம்ப நேரம் வந்து வெயிட் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறனால. ஆனால் நம்ம திக்காக காய்ச்சிட்டோம் அப்படின்னா வடியாது, அவங்க பெசாட்டி டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருப்பாங்க, எவ்வளோ நேரம் உட்கார சொன்னாலும் உட்காந்துருப்பாங்க. ஆனால் 20 மினிட்ஸ் நம்ம அவங்களுக்கு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு வெயிட் பண்ண வச்சுட்டு அழகாக நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ, ஷாம்போ, சீயக்காவோ, எந்த இது யூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சு நீங்கள் தலையை நல்லா அலசிட்டு வந்துடலாம். பாருங்கள், எல்லா ஜெல்லையுமே இந்த மாதிரி ஹேரில் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிட்டேன். அப்படியே நம்ம சும்மா லைட்டாக கொண்டை போட்டு வெயிட் பண்ண விட்டுறலாம். இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் ஆயிலும் நம்ம வீட்டிலே வந்து ரெடி பண்ணி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ண போய் தான் பாப்பாவுக்கு இவ்வளோ தூரத்தில் சீக்கிரமாக வந்து முடி வந்து நல்லா வளர்ச்சி வந்திருக்கு. இப்போ நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டாங்க. பாருங்கள், நல்லா துவட்டி விட்டுட்ருக்கேன். துவட்டி விட்டதுக்கப்புறமா பாப்பாவோட முடியை காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ ஒரு சாஃப்டாக ஷைனிங்காக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்ம இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த ஜெல்லு ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்சிருக்கு. முடி வளர்ச்சி கம்மியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஹேர் ஆயில் வந்து எப்படி காய்ச்சணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய ஐடியில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஹேர் க்ரோத் ஆயில்னு சொல்லி வீடியோ போட்டிருப்போம், அதில் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நார்மலாக வந்து இந்த ஜெல் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம குளிச்சுட்டு சிக்கு எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சிக்காக இருக்கும். இந்த ஜெல் வந்து யூஸ் பண்ணதுனாலேயோ என்னமோ தெரியல, டக்குன்னு வந்துட்டு நம்ம வந்து சிக்கு எடுக்கிற மாதிரி இருக்குது. கம்மியான முடி தான், நம்புவீங்களான்னு தெரியல, ஆனால் இதில் ஏகப்பட்ட சிக்கு இருக்கும். பாப்பாவுக்கு எடுக்கவே கஷ்டமாக இருக்கும், ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் இது யூஸ் பண்ணதுக்கப்புறமா, அந்த ஜெல் யூஸ் பண்ணதுக்கப்புறமா சீக்கிரமாக வந்துட்டு சிக்கு எடுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்பாக இருக்குது. அதுவும் போக ஹேர் ஃபால் வந்து கிடையாது. ஹேருமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சாஃப்டாக ஷைனிங்காக சில்கியாக இருக்குது. இதை ஒரு 3-4 மந்த்துக்குள்ளே தான் ரெகுலராக நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பாப்பாவுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்சிருக்கு. வீக்லி ஒன்ஸ் அவங்க ஸ்கூல் லீவ் அப்போ சாட்டர்டே அல்லது சண்டே நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களோட வால்பாறை சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல்.